பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 23,000 கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட யார் சோறு கேட்டது? நாங்கள் வேட்டி சேலையே கேட்கல, வேலை வெட்டி தான் கேட்குறோம். இதுதான் தூய்மை பணியாளர்களுடைய பிரதான போராட்டத்தின் இலக்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வேட்டி சேலை தான் தருவோம், வேலை வெட்டி தரமாட்டோம். 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். சம்பளத்தை தூக்கி நீங்கள் 16,000 தான் கொடுப்பேன், இறைப்பட்ட இந்த அமௌண்ட்டை நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், ஏன்னா ப்ரைவேட் செக்டார் கொடுத்துட்டோம், தனியார் மயமாக ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாராவது அதை ஒத்துப்பாங்களா? இன்றைக்கி நாடு போடுற விலைவாசி ரேட்டில் எல்லாருடைய சம்பளமும் உயர்ந்து தான் போயிட்டுருக்கு தவிர சம்பளம் கம்மியாக கேள்விப்படுறது இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை மட்டும்தாங்க. எங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சம்பளம் கம்மியாக இருக்குது, இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் 10,000 கம்மி பண்ணிட்டோம் சம்பளம்னு எதனா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 7 யூனியன் பிரதேசத்தில் எந்த அரசாங்கனாச்சும் சொல்லியிருக்கா? மத்திய அரசினுடைய அகலவிலைப்படி ஏற்றிருக்காங்க தவிர கம்மி பண்ணிட்டோன்னு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? ஆனால் எந்த மாநிலத்தில் நடக்காத ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நிரூபிக்கிறது. தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு வஞ்சிக்கிறது. இதை நம்ம ரொம்ப கண்டிக்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு அன்றாடங்காட்சிக்கு எழுத்தடிக்க திராணி இல்லாத குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிற அவர்களிடம் போய் உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்களே. உங்ககிட்ட யார் 147 கோடி ரூபா செலவு பண்ணி தமிழ்நாடு கூட எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் நாங்கள் சோறு போடுறோன்னு சொல்கிறாங்களே, உங்ககிட்ட சோறு இல்லைன்னு அவங்க சொன்னாங்களா? அவனுக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுத்தால் அவனும் சாப்பிட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான். அதுக்கு ஒரு டெண்டர் போட்டு அதுக்கு 147 கோடிக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டெண்டரை அறிவித்து அதில் ஒரு ஆளை போட்டு அதில் அவன் தரமான சாப்பாடை கொடுக்க போகிறான். இந்த டெண்டர் மூலம் பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு வழிவகையை தமிழக அரசு செய்கிறது. ஏன்னா இவர் மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வைத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே இல்லை. டிஃபன் கேரியரில் காலையில் உப்புமா கூட அது சத்தான சொல்கிறாங்க. இட்லியும் சட்னியும் எந்த சத்தான உணவுன்னு எனக்கு புரியல. பிரிஞ்சி எந்த சத்தான உணவும் புரியல. கலர்ன சாதம் புளி சாதம் எந்த சத்தான உணவுன்னு புரியல. சொல்கிறாங்க சத்து உணவாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு, எல்லோரும் டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்றது. காலையில் 7:30 மணிக்கு 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு எங்கே போவான்? 5:30 மணி 6 மணிக்கு சாப்பிட்டு அவன் எங்கே போக முடியும்? விடிய காலம் 5 மணிக்கு அவனாம் சாப்பிடுவான். என்ன திட்டங்கள் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அங்கே தூய்மை பணியாளர்களை போராடுற அந்த போராட்டக்காரர்கள் கேட்டால் அவங்கள்ட்ட சோறே கேட்கலங்க. எங்களுக்கு வேலை, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கள், நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, முன்னாடி கொடுத்து அதே 23,000 கொடுங்க, நாங்கள் பாட்டு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணுன்றாங்க. அதையே இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது.